ஹாய் ஹலோ வெல்கம் டு jollysamayaltasty. நம்ம இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பொடி மிட்டாய். எல்லாருமே வேர்க்கடலை பருப்பி சாப்பிட்ருப்போம், ஆனால் வேர்க்கடலை பொடி மிட்டாய் சாப்பிட்ருக்கவே மாட்டோங்க. இது வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை 1/4 கிலோ, வெல்லம், தேவையான நெய். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கடாயில் நம்ம தேவையான வேர்க்கடலையே போட்டுக்கலாம். அதை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுக்கணும், அப்போ தான் அந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எந்த அளவுக்கு வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அந்த மேல் தோலெல்லாம் கரியும். அது கரையிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அதை நீக்கிட்டு தான் நம்ம டிஷ்ஷே செய்ய போகிறோம். நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது வேர்க்கடலையோட மனம் அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக வருங்க. அது சுவாசிக்கும் போதே நமக்கு வேர்க்கடலை அள்ளி சாப்பிட்லாம் போல் ஆசையாக இருக்கும். மழை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சாப்பிட்ணுன்னு வேர்க்கடலை பிரியர்களுக்கெலாம் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நானும் வேர்க்கடலை பிரியர் தான். உங்களுக்கும் வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் நீக்கிக்கோங்க. தோலெல்லாம் நீக்கிட்டு நமக்கு தேவையான அந்த கடலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீக்கிடணும். தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டு எடுத்துக்கோங்க. நதியும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் பார்த்திங்களா, அவனோட குட்டி விரல் மட்டும் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி பவுலில் மாற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி பவுலில் மாற்றிட்டுருக்கேன்னா இந்த மாதிரி மாற்றி 1-2 அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைச்சிக்காதீங்க. கொஞ்சம் திரியாக பொடியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவும் ஓட விட்டிங்க அப்படின்னாக்கா, மிக்ஸி சுற்ற விட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வரும். அந்தளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அது கூட வெல்லம் சேர்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இது சுத்தமான வெல்லம் தாங்க, அதனால் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ வெல்லம் நல்லா பதம்லாம் தேவை கிடையாது. நல்லா வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம வேர்க்கடலையை போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கை விடாமல் கிண்டி விடுங்க. கை விடவே கூடாதுங்க. இது கூட நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். எந்தளவு உங்களால் கிண்டி விட முடியுமோ அந்தளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா நல்லா பிடிச்சிக்கும். இது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டான ஒரு டைமுங்க. இந்த டைமில் நீங்கள் நெய் விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பொடி பொடியாக வந்துடுங்க. நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கைவிடாமல் நீங்கள் கிண்டுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பரான சுவையான வேர்க்கடலை பொடி மிட்டாய் கிடச்சிருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வயசானவங்களாம் வேர்க்கடலை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்கங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் அவங்களால பல் இல்லை அப்படின்னாக்கா கடிச்செல்லாம் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை பொடி மிட்டாயாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஆசைப்பட்ட வேர்க்கடலையை சாப்பிட்ட ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்கங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்க எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.